3 முக்கிய மென்பொருள் நிறுவனங்கள்ல ஓராண்டுல மட்டும் சுமார் 65,000 பணியாளர்கள் குறைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். உலக நாடுகளுக்கு தொழில்நுட்ப சேவை வழங்குவதில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. சுமார் 21 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மென்பொருள் வர்த்தகம் நிலவும் நிலையில் TCS எனப்படும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ ஆகியவை முன்னணி நிறுவனங்களாக உள்ளன. இந்த 3 நிறுவனங்களிலும் சுமார் 11 லட்சம் பேர் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த 3 நிறுவனங்களில் மட்டும் கடந்த 2023-2024 நிதியாண்டில் சுமார் 65,000 ஊழியர்கள் குறைந்துள்ளனர். இதில் விப்ரோவில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் மட்டும் 24,516 பேர் குறைந்துள்ள நிலையில் தற்போது 2,34,000 பேர் பணியாற்றுகின்றனர். இதேபோல இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் ஓராண்டில் 25,994 பேரும், TCS நிறுவனத்தில் 13,249 பேரும் குறைந்துள்ளனர். கோவிட் பீரியட்ல எல்லா ஊழியர்களும் நீங்க வீட்டில இருந்து வேலை செய்யுங்க அப்படின்றத சொன்னாங்க. அதனுடைய சாதக பாதகங்கள் எல்லாமே அதிகமாக பேசினாங்க. ப்ரொடக்டிவிட்டி உயர்ந்துடுச்சு, எம்ப்ளாயிஸ் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்லாம் பேசினாங்க. அதே நிறுவனங்கள் இப்ப ஆபீஸ்ல வேலை செஞ்சாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தப்படுத்துறாங்க. இது ரெண்டுமே ஊழியர்களை எந்த விதத்திலும் கன்சல்ட் பண்ணாம இந்த நிறுவனங்கள் செய்யுது. உலக அளவிலான பொருளாதாரத்தில் காணப்படும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் ரஷ்யா, உக்ரைன், காசா, இஸ்ரேல் போர்களால் மென்பொருள் மீதான செலவினங்களை நிறுவனங்கள் குறைத்து வருவதால் இந்திய நிறுவனங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்கள் குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த 64,000 பேர் வேலையை விட்டு தூக்கப்படுறாங்க அப்படின்ற எண்ணிக்கையை நம்மளோட தமிழ்நாட்டிலேயோ இந்தியாலேயோ அவங்களே வெளியில போனாங்களா இல்ல அவங்க நிர்பந்தப்படுத்தி வெளியில அனுப்பப்பட்டாங்களா அப்படின்றத ரெக்கார்ட் பண்றதுக்கு எந்த விதமான மெக்கானிசமும் இந்திய சட்டத்தின் அடிப்படையில் இல்ல. இதனால் இந்திய மென்பொருள் நிறுவனங்கள் தாங்கள் ஏற்கனவே பணிக்கு எடுத்து இதுவரை எவ்வித பணியும் வழங்காமல் பெஞ்சில் வைக்கப்பட்டிருந்தவர்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். இவை தவிர நிறுவனங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவுக்கு மாறுவதும் பணியாளர்கள் குறைவதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது.